அனைத்து பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அருளாலும் புரோபாதரோட அருளாலும் குருதேவரோட அருளாலும் எல்லாரும் நல்லா இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸ்ரீ ராதா கோபால் டிபி ஜெய். ஜெய் கிருஷ்ணா. தொடர்ந்து நம்ம வந்து பகவத்கீதை வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில புரோபாதரோட கருணையிடணும். ஸ்ரீ ஸ்ரீமன் கௌரி கோவிந்த் சுவாமி மகாராஜ் கருணையிடணும். ஸ்ரீ சைத்தன்ய சுந்தர் என்னுடைய குருநாத கருணையிடணும். இன்றைய பகவத்கீதை வகுப்பு ஆரம்பம் இருக்கிறது. அவங்க வேண்டிட்டு நம்ம பகவத்கீதைக்கு போவோம். அனைவரும் வந்து இந்த மாலை பொழுதுல பகவானுடைய கதை கேட்கறதுக்கு, பகவானுடைய சொற்பொழிவு கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். அப்போ வந்து நம்ம வந்து பகவத்கீதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பகவத்கீதைக்கு போகலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி மங்களாச்சரணம் படிச்சிடலாம். அப்ப நம்ம பகவத்கீதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போவோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தை நம்ம வந்து செலவு பண்ணி நம்ம வந்து இந்த பகவத்கீதை உபன்யாசம் கேட்கறதுக்காக வந்திருக்கிறோம். பொதுவா பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இந்த கலியுகத்துல வந்து கிருஷ்ணருடைய விஷயங்களை பேசுறதுக்கு வந்து குறைவான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இஸ்கான் பக்தர்கள், கௌடி வைஷ்ணவ பக்தர்கள், இவங்க தான் வந்து பகவானுடைய விஷயங்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது நம்மளை சுத்தி. எப்படி வந்து அன்றாடம் நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து போன்ல பார்க்கிறோம். அப்போ வந்து பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு வந்து இயற்கை சீற்றங்கள், அதாவது கப்பா பூமி, இந்த மாதிரி சுனாமி நடக்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து பாலம் உடையிறது. அப்போ வந்து இந்த இடத்துல வந்து தீவிரவாத கும்பல்கள் வந்துடுது. இந்த இடத்துல வந்து பல பல விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து மனசு வந்து குழம்பி இருக்கு. நிறைய பொதுவா சொல்றேன், பல மக்களோட மனசுல வந்து குழம்பி போய் அப்படியே வாழ்றாங்க. அப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல வந்து அவங்களாம் வந்து இதையே கேட்டு கேட்டு அப்படியே வாழ்ந்து அப்படியே இருக்கிறாங்க. அப்போலாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பகவானுடைய கதை கேட்கக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா இதையே கேட்டு கேட்டு மனதுல வந்து ஆழமாக பதிஞ்சிருச்சு. அப்ப பகவானுடைய கதை கேட்கறதுக்கு சில பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து குருதேவரோட கருணையினாலையும், பிரபாத கருணையினாலையும், ஆச்சாரிய கருணையினாலையும் கிருஷ்ணனுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப வந்து நம்மளாம் வந்து பாக்கிய பண்ண ஜீவாத்மா. இந்த கலியுகத்துல நம்மளாம் வந்து பாக்கிய பண்ண ஜீவாத்மா. அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளவு பகவான் எவ்வளவு கருணை வாய்ந்தவராக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து அந்த சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சரிங்களா? அப்ப வந்து நம்ம வந்து அன்றாட வாரம் வரோம். நம்ம வந்து இந்த மாதிரி பகவானுடைய விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் வந்து பொதுமக்கள் மாதிரி இல்லாம நம்மளுக்கு வந்து இந்த பகவானுடைய அருள் கிடைக்கும். சரிங்களா? அப்ப மற்றவங்களுக்கும் ஏன் இது கிடைக்கணும்னா அவங்களுக்கும் வந்து அந்த அறியாமையின் காரணத்தினாலையும் சில வகையில வந்து கருமையின் காரணத்தினாலையும் வந்து அவங்களுக்கு வந்து பகவானோட விஷயம் போய் சேராம இருக்கலாம் இப்போதைக்கு காலகட்டத்துல. ஆனா பிற்காலத்துல வந்து அவங்களாம் வந்து ஒரு பக்தரோட சங்கம் கிடைச்சி அவங்க வந்து பிற்காலத்துல வந்து பகவான் பத்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த வாய்ப்பு வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி வாரம் தொடர்ந்து நம்ம வந்து இந்த பகவத்கீதை வந்து கேட்கறது, இந்த மாதிரி உபன்யாசத்துல கலந்து கொள்றது, கோயிலுக்கு செல்றதுதான் வந்து ரொம்ப நல்ல காரியம். சரிங்களா? அப்ப நம்ம வந்து தொடர்ந்து வந்து பகவத்கீதை பத்தி பேசலாம். சரிங்களா? அப்ப வந்து நம்ம வந்து அத்தியாயம் 11 இருக்கும், விஸ்வரூபம். அதை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் என்ன சொல்றாரு, அதை வந்து பார்த்துட்டு வரோம். அப்ப இன்னைக்கு கூட பார்க்கக்கூடிய சுலோகம் வந்து பதம் 41, 42, 43 3 சுலோகம் நம்ம வந்து பார்க்க போறோம். கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அர்ஜுனன் என்ன சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து ஸ்லோகத்துக்கு போயிடலாம். ஓகே, Chapter 11, text 41-42. Shagedi matva prashavam yat uttam हे कृष्णा हे यादवा हे शगेदिः अजानदा महिमानं तवेतं
மயா பிரமாதத் பிரணயேன வபிஹி யத் சாவஹாச சாஸ்தம் அசக்ருதோ அஷிஹி விஹார யஸ்யாசன போஜனேஷு ஏகோ அதவப்யச்சுதா தத் சமாக்ஷம் தத் சமயே த்வம் அகம் அப்ரமேயம். மொழிபெயர்ப்பு: உம்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா, யாதவா, நண்பனே என்றெல்லாம் நான் உம்மை அகந்தையுடன் அழைத்துள்ளேன். பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும். பொழுதுபோக்கான கேளிக்கையின் போது, ஒரே படுக்கையில் படுத்திருந்த போதும் அல்லது உடன் அமர்ந்து உணவருந்திய போதும் நான் தங்களை சில சமயங்களில் தனியாகவும் சில சமயங்களில் நண்பர்களுக்கு மத்தியிலும் அவமரியாதை செய்துள்ளேன். இழிவடையாதவரே, இத்தகைய குற்றங்களுக்காக தயவு செய்து என்னை மன்னிப்பீராக. பதம் 43 ஸ்லோகம் படிச்சலாம். பொருளை வந்து நான் வளர்க்கிறேன். பதம் 43. பிதாஹி லோகஸ்ய சராசரஸ்ய த்வம் அஸ்ய புஞ்சஸ்ய குரு கரியாம் நத்வா ஷமோ அஸ்தயப்யதிக குதோ அன்யோ லோகத்ரயே அப்யய பிரதிமா பிரபாவஹா. மொழிபெயர்ப்பு: இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை, வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனை இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? நம்ம வந்து இந்த ஸ்லோகம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்பயுமே போன ஸ்லோகத்துல வந்து பகவான் என்ன சொன்னாரு, என்ன விளக்குனாரு, அதை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு தொடர்ச்சியாக என்ன சொல்லிக்கிட்டு வராங்க இந்த ஸ்லோகத்துல அப்படி நமக்கு தெரியும். சரிங்களா? அப்போ போன ஸ்லோகத்துல வந்து கடைசியா வந்து 40 வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனன் என்ன சொல்றாருனாக்கா, நம புரஸ்தத் அத புதாஸ்தஸ்தே நமோ அஸ்து தே சர்வதா ஏவ சர்வஹ அனந்த வீர்யமீதா விக்ரமஸ்வம் சர்வம் சமப்னோஹி ததோ அசி சர்வஹா. அதாவது என்ன சொல்றாருனாக்கா, முன்னிருந்தும் பின்னிருந்தும் எல்லா திக்குகளில் இருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லையற்ற சக்தியே, எல்லையற்ற வலிமையின் இறைவன் நீரே. தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம். அதாவது அர்ஜுனன் வந்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்தாருல, இதுக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல விஸ்வரூபம் பார்த்து பல பல வகையான ரூபங்கள்லாம் பார்த்தாருல, அதுல வந்து அவரு பயந்து போய் ஆச்சரியமாக பார்த்தாரு. அது சொல்லிட்டு வருவார் பாரு ஆரம்பத்துல, எனக்கு பயமா இருக்கு, நான் ஆச்சரியத்தோட பாக்குறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ரூபத்தை நான் பார்த்ததே இல்லை கிருஷ்ணா, அப்படிதான் பிரார்த்தனை பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து உணர்வாரு, ஆஹா கிருஷ்ணர் தான் இது அப்படி சொல்லிட்டு உணர்வாரு. அப்போ வந்து அவரை பற்றி பெருமையாக பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப சொல்றாரு, எல்லா திக்குகளிலிருந்தும் முன்னிருந்து பின்னிருந்து எல்லா திக்குகளிலிருந்தும் உமக்கு வணக்கங்கள். எல்லாத்துக்கும் நான் உனக்கு கிருஷ்ணா உனக்கு வணக்கம் சொல்றேன். எல்லையற்ற சக்தியே, நீதான் எல்லையற்ற சக்தி, எல்லையற்ற வலிமை நீயே, நீதான் ஆல் பொட்டன்சி. கிருஷ்ணர் தான் ஆல் பொட்டன்சி இருக்கு, நீங்க தான் எல்லாமே. தாங்கள் எங்கும் பரவி இருப்பதால் நீரே எல்லாம். அதாவது கிருஷ்ணர் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறீங்க, நீங்க தான் எல்லாமே சொல்லிட்டு அவர் வந்து இந்த கடைசியில வந்து பிரார்த்தனையாக சொல்றாரு. அவர் வந்து மன உருகி வந்து சொல்றாரு, கிருஷ்ணர் தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு கடைசியை சொல்றாரு. அப்ப அவர் வந்து எல்லையற்றவர், கிருஷ்ணர் வந்து எல்லையற்றவர். எல்லையற்றவர்னா என்ன அர்த்தம்னாக்கா, அவருக்கு வந்து ஆரம்பம் இல்லை, எல்லையற்றவர் முடிவும் இல்லை. அதாவது அவர் வந்து எப்பயுமே வந்து எங்கும் நிறைஞ்சு இருப்பவர் கிருஷ்ணர் தான். அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பகவான் தான் வந்து எல்லாத்தையும் படைக்கிறாரு. பகவான் தான் எல்லாத்தையும் படைக்கிறாரு. அவரு தான் பழமையானவர், அவரு தான் எப்பயுமே புதுமையானவர்.
கிருஷ்ணர் பாத்தீங்கன்னாக்கா அவர் தான் வந்து ஆதி. அவருக்கு முன்ன யாருமே இல்லை. அவர் தான் வந்து ஆரம்பம். ஆனா வந்து எப்பயுமே இளமையா இருப்பாரு. 16 வயது பையன் மாதிரி அவ்வளவு இளமையா இருப்பாரு. அவர் தான் வந்து ஆதி பழமையானவர். அவருக்கு வந்து வயசே ஆகாது. நம்ம வந்து எங்கேயுமே கிருஷ்ணர் வயதான போட்டோ மாதிரி நம்ம எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. என்றும் 16 அப்படிதான் இருப்பார் பகவான். என்றைக்கு புதுமையாக இருப்பார். எனக்கு நம்ம வந்து எப்பயுமே நம்ம பகவான் தரிசனம் பண்ணும்போது, இப்ப கோயில்ல மூர்த்தி எல்லாம் அலங்காரம் பண்றாங்கல்ல, பகவான் அலங்காரம் பண்ணி வைக்கிறாங்கன்னா, அப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா எப்பயுமே வந்து புதுமையாக தான் தோன்றுவார் கிருஷ்ணர் நம்ம. அதனாலதான் வந்து இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் வந்து விளக்குறாரு பாருங்க, எல்லாமே நீ தான், உங்களுக்கு தான் எல்லா வலிமையும் இருக்கு, கிருஷ்ணருக்கு தான் எல்லா வலிமையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்றாரு. புகழ்ந்துட்டு இப்ப வந்து 40-42 என்ன சொல்றாரு இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தொடர்ச்சியாக வந்து அர்ஜுனன் வந்து பேசுறாரு. இப்ப இந்த பதத்துல வந்து 41-42 வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. வந்து பிரார்த்தனை பண்ணி அவர் வந்து பகவானை புகழ்ந்து பேசுறாரு. இதுல வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. ஏன் மன்னிப்பு கேட்கிறாருனாக்கா, அந்த டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாரு பாரு. டிரான்ஸ்லேஷன்ல வந்து புறப்பாத அழகா விளக்கியிருக்காரு. என்னதுனாக்கா, உண்மை எனது நண்பன் என்று எண்ணிக்கொண்டு உமது பெருமைகளை அறியாமல் கிருஷ்ணா யாதவா நண்பனி என்றெல்லாம் நான் உண்மை அகந்தியோடு அழைத்துள்ளேன். கிருஷ்ணர் தான் கடவுள்னு தெரியாம அவர் வந்து கிருஷ்ணா இங்க வா, என் கூட விளையாடு, என் கூட உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அகந்தியோட பேசியிருக்கிறாராம் சின்ன வயசுல. அவங்களாம் வந்து ஒன்றாக இருக்கும் பொழுது அந்த மாதிரி நீ தான் கடவுள்னு தெரியாம நான் வந்து உன்னை அந்த மாதிரி கூப்பிட்டுட்டேன், நான் வந்து அகந்தையில இருந்துட்டேன் கிருஷ்ணா அப்படி சொல்லிட்டு மன்றாடி கேட்கிறாரு. இப்போ ஒரு விஷயம் புறப்பாதர் சொல்லியிருக்கிறாரு பாருங்க டிரான்ஸ்லேஷன்ல. அதாவது என்னதுன்னா, பித்தத்தினாலோ பிரேமையினாலோ நான் செய்தவை அனைத்தையும் தயவு செய்து மன்னிக்கவும் சொல்லியிருக்காரு. பித்தத்தினாலும் பிரேமையினாலும், பித்தத்தினாலும் என்ன அர்த்தம்னாக்கா, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, அகந்தைன்னு சொல்லலாம். அகந்தையினாலும் இல்லாட்டி பிரேமையினாலும், அன்பால கூப்பிட்டுருந்தாலும் சரி, இல்ல ஆணவத்தால கூப்பிட்டுருந்தாலும் சரி, அர்ஜுனா கிருஷ்ணா என்ன மன்னிச்சிரு, நான் உன் பேரை சொல்லி நான் கூப்பிட்டுட்டேன், அந்த மாரி நீ கடவுள்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, இப்பதான் நான் உணர்றேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நான் அன்போடு கூப்பிட்டிருந்தாலும் சரி, அகந்தையோடு கூப்பிட்டிருந்தாலும் சரி, என்னை மன்னிச்சிடு, நீதான் கடவுள் சொல்லிட்டு எனக்கு தெரியல, நான் வந்து உன்னை வந்து இந்த மாதிரி நான் கூப்பிட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா, இந்த குருஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனன் மேல உட்கார்ந்துருப்பாரு தேர்ல, கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டுவார். அப்ப வந்து இந்த தேர் வளைக்கணும்னாக்கா மேல உள்ளவர் வந்து அவர் முதுகுல எத்தணும், முதுகுல எத்தனாலும் இந்த சைட்டு போறது இந்த சைட்டு போறதுன்னு தெரியும் பாருங்க. அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நான் செஞ்சிருக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு நினைச்சு அவர் மனம் உருகி அவர் வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கிறாரு. உன்னை நான் எத்திருக்கனே, அந்த மாதிரிலாம் மனதால உருகி வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு இந்த இடத்துல. ஏன்னாக்கா இப்பதான் வந்து அவர் தெரிஞ்சு யார் கடவுள், அந்த விஸ்வரூபத்தை பார்த்தோன்னு தான் அழுதி போயிட்டாரு. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அவர் வந்து அப்படி தகைச்சு போய் நின்றுருப்பாரு. அப்போ அதெல்லாம் தெரிஞ்சு இப்பதான் வந்து அவர் மன்னிப்பு கேட்கிறாரு, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு. அப்ப என்னதான் வந்து அர்ஜுனன் வந்து பகவான் அவமரியாதையாக, அதாவது அவமரியாதை கிடையாது, அவர் வந்து ஒரு கூட்டாளி போல் கூப்பிட்டிருந்தாலும், ஆனா கூப்பிட்டிருந்தாலும் பகவான் வந்து ஒருபோதும் வந்து அர்ஜுனனை வந்து தன் நண்பனா தான் நினைச்சாரு. அவர் வந்து எப்பயுமே வந்து அர்ஜுனனை வந்து வேற ஆளாக நினைச்சதே கிடையாது. நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம பகவத்கீதை படிக்கும் பார்த்துருக்கோம். பிருதாவின் மைந்தனி, உடகேஷா, இந்த மாதிரிலாம் சொல்லி அன்போடு கூப்பிடுவாரு. சில டைம்ல வந்து விடைக்கிற மாதிரி தான் கூப்பிடுவாரு. இப்ப நம்ம கூட்டாளி வந்து நம்ம வடைச்சு பேசுவோம், அந்த மாதிரி கூட்டாளியை வந்து வடைச்சு பேசுற மாதிரி கிருஷ்ணரும் வந்து அர்ஜுனன் வடைச்சு பேசியிருப்பாரு. எப்படின்னா, பலம் பொருந்திய புஜங்களை உடைய அர்ஜுனனே அப்படி சொல்லிட்டு பேசியிருப்பாரு. ஏன்னாக்கா நீ வந்து இவ்வளவு பெரிய பலசாலியா இருக்கிற, நீ வந்து இதுக்கெல்லாமா பயப்படுவ சொல்லிட்டு அந்த மாதிரி வடிச்சு நான் பேசியிருக்கிறாரு. அப்படி இருந்து கூட கிருஷ்ணர் வந்து எப்பயுமே அர்ஜுனனை வந்து ஒதுக்கி பார்த்தது கிடையாது. அதான் அவன் சொல்றாரு பாருங்க. எப்பயுமே வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை வந்து எப்பயுமே தன் நண்பனாதான் பார்த்திருக்கிறாரு.
அதான் வந்து இங்க நம்ம முக்கியமான விஷயம் என்னதுனாக்கா, நம்ம வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னாக்கா, நம்ம தான் வந்து மனிதர்கள் தான் வந்து எப்பயுமே பகவானை வந்து அந்த இழிவா பேசுறது, துச்சமாக பேசுறது, அதை விடைச்சு பேசுறது அப்படிதான் பேசுவாங்க மனிதர்கள் தான். ஆனா கடவுள் வந்து எப்பயுமே நம்மள வந்து ஒரு குழந்தையாக தான் பாக்குறாரு. உதாரணத்துக்கு ஒரு அப்பா வந்து இருக்கிறாரு, அவரோட மடியில வந்து குழந்தை வந்து சிறுநீர் கழிச்சிருச்சோ அந்த மாதிரினாக்கா வந்து அவர் வந்து அந்த காலை வெட்டியா போட்டுறாரு கிடையாது, இல்ல அந்த பிள்ளை அடிக்கிறாரு இது கிடையாது. சிறு குழந்தை அப்படிதான் செய்யும். ஆனா பெரியவங்க வந்து அதை பொறுத்துக்கிட்டு அந்த காலை கழுவிட்டு, காலை வெட்டுறது கிடையாது, அந்த சும்மா கழுவிட்டு கட்டி விட்டு போயிடுறாங்க. அதேதான் பகவான் கிருஷ்ணரும். நம்மளாம் வந்து பகவானுடைய குழந்தைகள். இருக்கிற அனைத்து ஜீவாத்மாக்களும் மனுஷங்க மட்டும் கிடையாது. இதை வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மனுஷன் மட்டும்தான் கடவுளுடைய பிள்ளை, மிச்சதுதான் அப்ப யாரு, மிருகம், பூச்சிகள், பறவைகள் அதெல்லாம் யாரு, மித்ததெல்லாம் வெட்டி சாப்பிடலாம், மனுஷனை மட்டும் தான் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில போதகர்கள்லாம் இருக்கிறாங்க. அது வந்து தவறான கருத்து. புரியுதுமா? எல்லா உயிரினங்களும் வந்து பகவானுடைய குழந்தைகள் தான். அது மீனா இருக்கட்டும், கோழியா இருக்கட்டும், ஆமையா இருக்கட்டும், மாடு, ஆடு, இது எல்லாமே, பூச்சிகள், பறவைகள் எல்லாமே வந்து கிருஷ்ணனுடைய குழந்தைகள் தான். அப்ப வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் வந்து பகவான் வந்து கருணை காட்டுறாரு. அதனாலதான் பகவான் வந்து பக்த வட்சலான்னு சொல்லுவாங்க. பக்த வட்சலான்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே இந்த பக்தர்களுக்கு பிரியமானவர் அப்படி சொல்லலாம். ஒண்ணு வந்து பவகிரகின்னு சொல்லலாம். பவகிரகின்னு என்ன அர்த்தம்னாக்கா, தன்னுடைய பக்தருடைய மனபாவத்தை ஏற்றுக்கொள்வார். அது எப்படின்னாக்கா, அதனாலதான் வந்து தன்னுடைய பக்தர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு. அதனாலதான் நம்ம வந்து நிறைய ஆச்சரியர்களோட சரித்திரம் கேட்டிருக்கோம். பக்தரோட சரித்திரம், தன் பக்தரை காப்பாத்துறதுக்காக பகவான் வருவாரு அப்படி சொல்லிட்டு தான் நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம் பாருங்க. அப்ப இந்த மாதிரிலாம் வந்து கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பக்தரோட மனோபாவத்தை புரிஞ்சு கொள்றதுனால கிருஷ்ணன் வந்து என்னைக்கும் தன் பக்தர் வெறுக்கிறது கிடையாது. அதே போலதான் அர்ஜுனனையும் வந்து கிருஷ்ணன் என்றைக்கு வருத்ததே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் தெரியும் அர்ஜுனன் யாரு, ஆனா அர்ஜுனுக்கும் தெரியாது கிருஷ்ணர் யாருன்னு. ஆனா இப்பதான் வந்து அர்ஜுனன் உணர்றாரு, கிருஷ்ணா நீதான் கடவுளா சொல்லிட்டு பாருங்க. இதுதான் வந்து என்றைக்கு வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா பகவான் தான் வந்து இன்றைக்கு நம்மளுக்கு பாதுகாவல, பகவான் தவிர்த்து வேறு யாரும் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப 5.9.29 பகவத்கீதை 9.29 பகவான் வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றாரு, அருமையான ஸ்லோகம். 9.29 அதாவது என்னதுனாக்கா, 9.29 ஷமோ அஹம் சர்வபூதேஷு நமித்யேஷோ அஸ்தி ந ப்ரியஹ ஏ பஜந்தி மாம் பக்த்யா மயீஷு சப்யஹம். அதாவது என்னதுனாக்கா, நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். ஏன்னா கிருஷ்ணன் சொல்றாரு, நான் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது. இவங்கதான் எனக்கு வேணும், இவங்கதான் எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணன் என்றைக்கு சொல்றது கிடையாது. யாரு வந்து மனதார பக்தி செய்யறாங்களோ அந்த பக்தி வந்து எப்படின்னாக்கா தூய்மையான அன்போடு இருக்கணும். பெருசு பெருசாதான் செஞ்சா கிருஷ்ணன் ஏற்றுக்குவாருன்னு கிடையாது. ஒரு பூவோ இலையோ அனுமதிக்கலாம், பத்திரம் புஷ்பம் பழம் தூயம் சொல்லிட்டு சொல்றாருல கிருஷ்ணர். அந்த அன்போட ஒரு இலை, ஒரு பூவு, ஒரு பழம் இந்த மாதிரி நெய்வேந்தி பண்ணாலே எனக்கு அன்போடு செய்யறவங்க சொல்றாரு, அன்போடு புரிபவன் அவன் யாராயினும் யாரா இருந்தாலும் சரி அதை நான் ஏத்துக்கிறேன். அது மனுஷன் தான் சொல்லிட்டு சொல்லல பாருங்க, அவர் கிருஷ்ணன் சொல்லல பாருங்க. யாராயினும், யாரு மீன்ஸ் யாரா வேணா இருக்கலாம், அது மிருகமா கூட இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம். அது செஞ்சிச்சுன்னா நான் வந்து அதை வந்து அன்போடு நான் செஞ்சாங்கன்னா நான் வந்து ஏத்துக்கிறேன். அதனாலதான் வந்து கிருஷ்ணன் சொல்றேன், நான் வந்து யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது, மனுஷனுக்கு மட்டும் நான் பாரபட்சம் பார்க்கறது கிடையாது, மிருகங்களும் என்னோட குழந்தைகள் தான் சொல்லிட்டு சொல்றாரு. அதனாலதான் வந்து பகவான் வந்து பக்த வட்சலாம்
எப்பவுமே வந்து தன் பக்தருக்கு பிரியமானவர், பக்தர்களை பாதுகாப்பவர், பக்தர்களுக்கு இன்பம் தருபவர். அதனால்தான் கிருஷ்ணருக்கு வந்து கோவிந்தா, கோபாலா அந்த மாதிரிலாம் பேர் இருக்கு. அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் வந்து தொடர்ந்து சொல்றாரு என்னதுனாக்கா 5.29 சொல்லுவாரு, சுகிருதம் சர்வபூதானாம். சுகிருதம் சர்வபூதானம்னு என்ன அர்த்தம்னாக்கா எல்லா உயிர்வாணிக்கும் அவர் தான் வந்து தந்தை, அவர் தான் வந்து நண்பர். சுகிருதம் சர்வபூதா, சுகிருதம்னா நண்பன் தான், ஃப்ரெண்ட். இப்போ நம்மளுக்கும் வந்து ஃப்ரெண்டுகள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா சில காலகட்டம் வரைக்கும் தான் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஸ்கூலா 2 படிச்சிருக்கோம், ஸ்கூலா மனுங்கா படிச்சிருக்கோம். ஸ்கூலா 2 படிச்ச வரைக்கும் வந்து அப்ப இருந்த கூட்டாளி வந்து ஸ்கூலா மனுங்காக்கு வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட கனெக்ஷன் அப்படியே முடிஞ்சிருக்கும். சில பேர் இருக்கலாம், சில பேர் இருக்க மாட்டாங்க. அப்ப ஸ்கூலா மனுங்கால இருந்த கூட்டாளி வந்து நம்ம காலேஜ் அந்த மாதிரிலாம் போனப்போ இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. அதுதான் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்ட், பௌதிக உலகத்தோட நண்பர்கள். ஆனா பகவான் வந்து அப்படி கிடையாது. நம்ம இந்த பிரிவு இல்லை, எத்தனையோ பிரிவு இந்த பூமியில வந்துட்டோம், பற்பல உருவம் அடிச்சிட்டோம், பற்பல உடல்களை மாறிட்டோம். புரியுதுங்களா? இதுக்கப்புறம் இன்னமும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா வந்து இப்போ இத்தனை பிறவிகள் கடந்த போதும் கிருஷ்ணர் தான் நம்ம கூட வந்து எப்பயுமே பரமாத்மாவாக நம்ம கூட இருக்கிறாரு, நண்பனாக. அதுதான் வந்து கிருஷ்ணர் தான் எப்பயுமே நம்மளுக்கு பாதுகாவல். அவர் தான் வந்து எப்பயுமே நம்மளுக்கு உற்ற ஃப்ரெண்டு. அதை நம்ம எப்படி உணர்றதுனாக்கா, பிரபு நீ சொல்றீங்களா கிருஷ்ணர் தான் நமக்கு கடவுள், கிருஷ்ணர் தான் வந்து நம்மளுக்கு வந்து நண்பன் சொல்றீங்களா, அதை நம்ம எப்படி உணர்றதுனாக்கா, இப்ப நம்ம ஒரு விஷயம் செய்ய போவோம், ஏதாச்சும் விஷயம், அது தவறான காரியமா கூட இருக்கலாம், சரியான காரியமா கூட இருக்கலாம். அது நம்ம செய்யும் போது நம்மளுக்கு மனசுலேருந்து ஒரு சப்தம் நம்ம கேட்கும், இப்போ மைண்டுக்கு வரும், இதை செய்ய, இதை செய்யாத, இது வேண்டாம். நம்ம உணர்ந்துருக்கோம் கண்டிப்பா எல்லாரும். அப்ப அதுதான் வந்து நம்மளுடைய நண்பன் சொல்ற பேச்சு, நம்ம நண்பன் சொல்ற சொல்லு, அதுதான். இதுதான் வந்து கிருஷ்ணன் உள்ளே இருந்து பேசுவாருன்னு அர்த்தம். நம்மளுடைய நண்பன் தான் வந்து எப்பயுமே நம்ம கூட இருக்கிறாரு. இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கா நிறைய இடத்துல வந்து நம்ம இது செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும் பாருங்க. நம்ம ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் கணக்கு பண்ணிட்டு அந்த விஷயம் நம்ம தோணும். அதுதான் கிருஷ்ணன் நம்ம சொல்றாரு, இது செய், இது செய்யாத அப்படின்னு. அதுதான் வந்து நண்பன். அதாவது சுகிருதம் சர்வபூத்தானம் ஞாத்மாம சாந்தி வச்சுக்கணும். யார் ஒருத்தர் கிருஷ்ணரை தன் நண்பராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்பயுமே வந்து சாந்தி அடைவார்கள் அப்படி சொல்லிட்டு 5.29 கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு பகவத்கீதை. இப்ப சில உதாரணங்கள் பார்க்கணும். அதாவது உதாரணம் சில 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 திரைப்படங்கள்ல, சில நம்ம படங்கள்லாம் பார்க்கறோம்ல, இப்ப படங்கள்லாம் பாத்தீங்கன்னாக்கா சில திரைப்படங்கள் வந்து அங்க அவங்க எடுத்துற வசனங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, கடவுள் வந்து இல்ல, கடவுளுக்கு கண்ணு இல்லையா, கடவுளே உனக்கு காது கேட்காதா அப்படி சொல்லிட்டு சில படங்கள்லாம் பேசியிருப்பாங்க, நம்ம பார்த்துருக்கோம். கடவுளுக்கு கண்ணு இல்லை, கண்ணு இருந்தா அப்படி நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்து ஏசுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய அறியாமை குணத்தை தான் காட்டுது. மக்களுடைய அறியாமை. இதெல்லாம் வந்து படத்துல எடுக்கிறாங்க. இந்த மாதிரி எடுக்கும் போது மக்கள் வந்து அவங்களுடைய சிந்தனை திசைச்சிருக்கக்கூடியது இந்த மாதிரி படங்கள்லாம். ஏன்னாக்கா இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல வந்து ஆன்மீகத்தோட விஷயங்களை பேசுறது வந்து படத்துல ரொம்ப குறைவு. படத்துல வந்து எதை பத்தி பேசுறாங்க, ரொம்ப பேய்கள் பத்தி படம் எடுக்கிறாங்க, ரொம்ப வந்து இந்த மாதிரி நார்மல் படங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆனா இதுல வந்து கடவுள் இல்லை அப்படி சொல்லிட்டு போட்டுறாங்க. இந்த மாதிரி படங்களை மனிதர்கள் நம்ம பக்தர்கள் பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து இதுதான் தோணும். அப்ப வந்து இதெல்லாம் வந்து மக்களை வந்து திசைத்திருக்கக்கூடிய விஷயங்கள். அப்ப இது எல்லாமே வந்து அறியாமையின் காரணம். அறியாமை உச்சகட்டம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. யார் ஒருத்தர் அறியாமையில் இருக்கிறாங்களோ அவங்கதான் வந்து இந்த மனப்போன போக்குல வாழ்வாங்க. மனப்போன போக்குல இருக்கிறது, கிருஷ்ணர் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்காம, கடவுளை பத்தி புரிஞ்சிக்காம ஏதோ போறது, அப்படியே மனசு போன போக்குல. அப்ப இந்த மாதிரிலாம் நடக்கும்போது மக்கள் வந்து குழம்பி போயிடறாங்க. அப்ப அதனாலதான் வந்து நம்மள மாதிரி உங்களை மாதிரி வாக்கிய பண்ண ஜீவாத்மா
பக்தரோட கருணையினாலையும், அதாவது சாது குரு வைஷ்ணவ கருணையினான்னு சொல்லுவாங்க. சாது குரு வைஷ்ணவா இவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சாது மீன்ஸ் சாது வந்து எப்படின்னாக்கா அவர் வந்து எப்பயுமே பகவான் சிந்தனையில இருக்கிறவர், பகவான் பத்தி பேசுறவர். குரு வந்து நம்மளுக்கு வழிகாட்டுறவர், ஆன்மீக குரு. வைஷ்ணவ மீன்ஸ் பக்தர்கள். இவங்கலாம் வந்து எப்பயுமே வந்து நம்மளுக்கு வந்து பகவானை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி சாது குரு வைஷ்ணவ கிட்ட இருந்து கேட்கும் போதுதான் வந்து பகவானை புரிஞ்சுக்கும். அப்ப சொன்ன பாருங்க, இந்த மாதிரி மக்கள் வந்து அறியாம இருக்கிறாங்க. அப்ப அவங்களாம் வந்து இன்னும் வந்து அந்த சாது குருவோட அந்த மனுஷனை கிடைக்காததுனாலதான் மக்கள் வந்து தன் மனப்போன போக்குல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப யாருக்கு வந்து அந்த சாது குரு வைஷ்ணவா அவங்களோட கருணை கிடைக்குதோ அப்பதான் வந்து அவங்க வந்து இந்த கிருஷ்ண உணர்வுல வருவாங்க. ஏன்னா பல கோடி வருஷம் வந்து இதுக்கு முன்ன நம்மளாம் வந்து இதை நம்ம பிரிவினா எடுத்துட்டோம். சில இடத்துல வந்து கிருஷ்ண பக்தர்களாக இருந்திருக்கும் சில காலகட்டத்துல. ஆனா அதனுடைய சில கர்ம விஷயங்கள், சில கர்ம காரியங்கள், சில கர்ம வினைகளை படி நம்ம வந்து அதெல்லாம் மறந்து போய் எத்தனையோ பிரிவு கடந்து இப்ப மனுஷனாக பிறந்து இப்ப கிடைச்சிருக்கிற இந்த மனசு பிரிவுல வந்து ஒரு சாது குரு வைஷ்ணவா, அதாவது சாதுவோட கருணை, அதாவது பக்தரோட கருணை. எளிமையா சொல்லணும்னாக்கா இப்ப வந்து புதுசா வராங்கல்ல, புதுசா வரும்போது ஒரு பக்தர் பிரச்சாரம் பண்றாரு, அவர் தான் வந்து வைஷ்ணவா, அவர் தான் வந்து சாது, அவர் தான் வந்து அந்த பக்தருக்கு வந்து குருவாக தென்படுவார். அவர் மூலியமா தான் நம்ம கிருஷ்ணர் பத்தி கேட்கிறோம் பாருங்க. அப்ப அவர் நம்ம சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. அவரு தான் வந்து அந்த கிருஷ்ண பக்தி சொல்லும் போது, கிருஷ்ணன பக்தி கொடுக்கும் போது நம்மளுக்கு அப்ப இதுதான் வந்து நம்மளுடைய இந்த கிருஷ்ண உணர்வு வந்து ஆரம்பமாக்கப்படுது. புரியுதுங்களா? அப்ப எப்ப வந்து நம்மளுக்கு பகவானோட சங்கம் கிடைக்குதோ, பக்தனோட சங்கம் கிடைக்குதோ அப்பதான் நம்ம வந்து பாக்கியவன் ஜீவாத்மாக கருதப்படும். புரியுதுங்களா? அப்ப வந்து நம்ம வந்து சொன்ன மாதிரி பல பிறவிகளை வந்து பல விஷயங்கள் செஞ்சிருக்கோம். ஆனா எப்ப வந்து நம்மளுக்கு சாது குருவோட வைஷ்ணவ கருணை கிடைக்குதோ அப்பதான் வந்து நம்ம பகவானுடைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டு இந்த கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல நம்ம வர முடியும். அப்ப வந்தாதான் வந்து நம்ம வந்து அர்ஜுனன் போல ஒரு பக்தராக இருக்கணும். அர்ஜுனன் வந்து வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய பிரதிநிதி தான் அர்ஜுனன். அர்ஜுனன் தான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனுக்கு சொல்றாருன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பேரை போட்டுக்கணும், விஜயகிருஷ்ணன் தாஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு போட்டுக்கிட்டோம்னாக்கா கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்றாரு, கிருஷ்ணர் நம்மளுக்கு வந்து இந்த பகவத்கீதை சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு இந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றாரு, கிருஷ்ணர் வந்து இந்த விஸ்வரூபத்தை பத்தி நமக்கு சொல்றாரு, அப்படி சொல்லிட்டு நமக்கு புரியும். ஓகேங்களா? அப்ப இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப 12 பகவத்கீதை 12.6 6-7 வந்து கிருஷ்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு. பகவத்கீதை 6.7 6வது ஸ்லோகமும் 7வது ஸ்லோகம். அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்கா, ஏ தூ சர்வாணி கர்மாணி மஹீஷம் யஸ்ய மத்பரஹ அனன்யேனைவ யோகேன மத்யந்த உபாசதே ஏஷாம் அஹம் சமுக்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிரத் பார்த்தா மய்யாதேஷு தா சேதசாம். அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்கா, ஆனால் தங்களது எல்லா செயல்களையும் எனக்காக துறந்து பிறளாமல் என் மீது பக்தி செலுத்தி எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு எப்போதும் என் மீது தியானம் செய்து தங்களது மனங்களை என்னை நிறுத்தி எவரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ பிரதாவின் மகனே, அவர்களை பிறப்பு இறப்பு எனும் கடலிலிருந்து உடனடியாக காப்பாற்றுபவனாக நான் இருக்கிறேன். கிருஷ்ணர் வந்து இங்க அழகாக விளக்கம் கொடுக்கிறாரு பாருங்க. யார் ஒருத்தர் எல்லா செயல்களையும் எனக்காக துறக்கிறாங்களோ, அதாவது எல்லாத்தையும் விட்டு வரணும்னு கிடையாது, அதாவது எல்லா அவங்களோட செயல்கள் எல்லாத்தையும் பகவான் கிட்ட திருப்புறாங்களோ, அதாவது எப்படின்னாக்கா அவங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பகவான் சிந்தனையில செய்யறாங்க, அவங்க என்ன சாப்பிட்டாலும் பகவானோட பிரசாதத்தமாக சாப்பிட்றாங்க, அவங்க எங்க போனாலும் பகவானுடைய சிந்தனையிலே போறாங்க, எதை பார்த்தாலும் பகவானுடைய விஷயங்களாகவே பாக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூவை பாக்குறாங்கன்னாக்கா அந்த பூவை பகவானுக்கு ஆஃபரிங் பண்ண எப்படி இருக்கும். இப்போ ஒரு பால் வாங்குறாங்க, பால் வந்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ண எப்படி இருக்கும், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பார்ப்பாங்க. அந்த மாரி ஒரு மனோபாவத்துல இருந்து
எனக்கு பக்தி செய்யறவங்களுக்கு வந்து யாரா இருந்தாலும் அவங்களுக்கு பிறப்பு இறப்புல இருந்து இந்த பௌதிக மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து நான் உடனடியாக நான் அவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. இதுதான் வந்து முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யாரை வேணா இருக்கலாம், ஆனா யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ணனோட ஏற்றுக்கொண்டு இந்த கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி இதுல வராங்களோ, இந்த முழுமையாக இதை ஏற்றுக்கொள்றாங்களோ, அந்த சொன்ன மாதிரி எனக்காக பக்தி செய்யறாங்களோ, எந்த ஒரு கலப்படம் இல்லாம அவங்க வந்து இந்த பிறப்பு இறப்புல இருந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்றாரு. அப்ப வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அப்ப இதுதான் வந்து அர்ஜுனன் வந்து நம்ம சொல்றாரு. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் வந்து கடவுளாக ஏத்துக்கிட்டா இருப்பாரு இந்த விஸ்வரூப பார்த்தது முன்னுக்குதான். ஆனா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாரு. அப்ப வந்து அர்ஜுனுக்கு புரியாது. நான் வந்து அர்ஜுன் என்ன சொல்றாருனாக்கா, நான் பேசாம இருந்தேன், நான் வந்து காட்டுக்கு போயிடுறேன், நான் காட்டுல போய் தியானம் பண்றேன், நான் வந்து சண்டைலாம் போடுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்ப புரியல. அப்ப வந்து அவர் உடல் ரீதியாக தான் இருந்தாரு அர்ஜுனன். அப்ப எப்ப வந்து இந்த கிருஷ்ணர் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் புரிஞ்சு அப்போதான் வந்தாரோ, அப்போ வந்து இப்போ வந்து 11 சாப்டர்ல விஸ்வரூபத்தை பார்த்தாரோ, அப்போதான் வந்து அவருக்கு அவரே வந்து உணர்றாரு, கிருஷ்ணா நான் வந்து உன்னை முழுமையாக ஏத்துக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, நீ தான் கடவுள் சொல்லிட்டு சொன்னோன்னு அவரு கடவுள்னு சொல்லிட்டு உணர்ந்தோன்னு அப்பதான் வந்து அவரு உணர்றாரு. அப்பதான் வந்து அவர் கிருஷ்ணரை ஏத்துக்கிறார். அப்பதான் வந்து முழுமையாக வந்து கிருஷ்ண பக்தி ஏத்துக்கிறாரு. அதே போலதான் நம்மளும் வந்து அந்த அர்ஜுனோட தான் அடிச்சு விட்டு ஃபுட்ஸ்டெப்ஸை வந்து பின்பற்றணும். எப்படி வந்து அர்ஜுனன் இருந்தாரோ அதே போலதான் வந்து அந்த மனோபாவத்தை வந்து நம்ம இருக்கணும். எப்பயுமே வந்து கிருஷ்ணருக்கு வந்து நம்ம அன்பு பரிமாற்றம் செய்யறதுக்காக நம்ம வந்து எப்பயுமே இருக்கணும். ஓகேங்களா? அப்ப தொடர்ச்சியாக வந்து 11.43 கிருஷ்ணன் என்ன சொல்ற அதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து அதோட தொடக்கம் தான் வருது. அப்ப 11.43 கிருஷ்ணன் என்ன சொல்றாருனாக்கா, 11.41 அர்ஜுனன் சொல்றாரு, இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அசைகின்ற அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை, வழிபாட்டிற்கு உரியவர்களில் முதன்மையானவரும் பரம ஆன்மீக குருவும் நீரு, உமக்கு சமமாகவோ உம்முடன் ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. அவ்வாறு இருக்கையில் அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உம்மை விட உயர்ந்தவர் யார் இருக்க முடியும்? அர்ஜுனன் சொல்றாரு பாருங்க தொடர்ச்சியாக. அதாவது இந்த பிரபஞ்ச தோற்றத்துல வந்து கிருஷ்ணர் தான் வந்து எல்லாமேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த ஸ்லோகத்துல தெரிஞ்சது நம்ம படிக்கும் போது கிருஷ்ணர் தான் வந்து எல்லாமே, கிருஷ்ணர் தவிர்த்து வேற யாரும் இல்லை அப்படின்னு. அப்ப அந்த அந்த டிரான்ஸ்லேஷன் நமக்கு தெரிஞ்சு பாருங்க. இந்த பிரபஞ்ச தோற்றத்தில் அசைகின்ற மற்றும் அசையாத அனைத்திற்கும் தாங்களே தந்தை, அதாவது பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, அதாவது 9.17 சாப்டர் 9:70 கிருஷ்ணன் சொல்றாரு பாருங்க, பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ மாதா தாத்தா பிதாமஹா வேத்யம் பவித்ரம் ஓங்காரம் விக்ஷாம யஜுர்யேவஹா. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே, அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் எனும் மந்திரமும் நானே, விக்ஷாம யஜுர் வேதங்களும் நானே அப்படி சொல்றாரு. அதாவது அகிலத்தின் தந்தை, தந்தைனா வந்து அவர் வந்து இந்த ஆல் யூனிவர்ஸ் சொல்றாரு. அகிலம்னா வந்து ஆல் யூனிவர்ஸ், பிரபஞ்சம் எல்லாத்துக்கும். அத பிரம்மா இருக்கிறாரு, பிரம்மா தேவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து ஆதி மூலம், அவர் தான் தந்தை. அப்ப வந்து அவருக்கு உயர்ந்தவர் யாரும் கிடையாது அப்படி சொல்றாரு. அசையும் மற்றும் அசையாத, அசையும்னா வந்து இந்த உயிருள்ள பொருட்கள், உயிருள்ள ஜீவாத்மாக்கள். அசையாம இருக்கிற ஜீவாத்மாக்கள்லாம் என்னதுனாக்கா, அசையாத பொருட்கள் வந்து மவுண்டன்ஸ், இந்த மாதிரி மலைகள், அப்புறம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வந்து அசையாது பாருங்க. இப்ப அசையக்கூடியதுதான் வந்து உயிர் உள்ள பொருட்கள். இப்ப எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்கும், எது எதுக்கெல்லாம் உயிர் இருக்காதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுங்களா? யார் சொல்றாங்க? உயிருள்ள பொருட்கள் எது, உயிர் இல்லாத பொருட்கள் எது? யார் வேணாலும் சொல்லலாம். பரிமாணத்தை ட்ரை பண்றீங்களா? உயிருள்ள பொருட்கள் எது, உயிர் இல்லாத பொருட்கள் எது? அப்ப பகவான் வந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. அதான் சொல்றாரு, அசைகின்ற மற்றும் அசையாத எல்லாத்துக்கும் வந்து
அனைத்திற்கும் தாங்களே தந்தைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வழிபாட்டிற்கு உரியவர்களின் முதன்மையானவர் நீரே. வழிபாட்டுக்கு உரியவர்கள் முதன்மையானவர் நீரேனா அது வந்து சிவபெருமான்னு சொல்லுவாரு. சிவபெருமான் என்ன சொல்றாருனாக்கா பார்வதி தேவி இதை சொல்லுவாரு, ஆராதனாம் சர்வேஷம் விஷ்ணு ஆராதனாம். விஷ்ணு கிருஷ்ண ஆராதனா. விஷ்ணு மீன்ஸ் கிருஷ்ணா. அதாவது வழிபாட்டிற்கு முதல் தரமான வழிபாடு வந்து விஷ்ணு கிருஷ்ணரோட வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு பார்வதி தாயாரு. அதுதான் வந்து முதன்மையான வழிபாடு. பரம ஆன்மீக குருவும் நீரே. பரம ஆன்மீக குருன்னா ஃபர்ஸ்ட் குரு. இந்த நம்ம குரு பரம்பரை பார்த்தோம்னாக்கா வந்து கிருஷ்ணர்கிட்டே தான் ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் பிரம்மா அவங்ககிட்டே தான் ஆரம்பிக்குது. அப்ப முதன்மையான ஆன்மீக குருவும் நீரே. உமக்கு சமமாகவோ உம்மோட ஒன்றாகவோ யாரும் ஆக முடியாது. எவ்வாறு இருக்கையே அளவற்ற சக்தியின் இறைவனே, இந்த மூவுலகில் உண்மையிடம் விருந்தவர் யார் இருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றாரு. அதாவது கிருஷ்ணர் தவிர்த்து யாரும் விருந்தவராக இருக்க முடியாது, நீங்க தான் எல்லாமே சொல்லிட்டு அதை சொல்றாரு. அப்ப பகவான் தான் வந்து ஃபுல் ஆஃப் எவ்ரிதிங். அதாவது கிருஷ்ணர் தான் வந்து எங்கேயுமே நிறைந்திருக்கிறார். அதான் வந்து சர்வலோக மகேஸ்வர். சர்வலோகம் மீன்ஸ் எல்லாத்துலயும், இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கிறாரு. அது போலதான் வந்து நம்ம எப்படி உணர்றதுனாக்கா அந்த நரசிம்மரோட அவதாரத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா அந்த இரண்யகசிபு கேட்கிறாரு பாருங்க, உன்னுடைய கடவுள் உன்னுடைய ஜெகதீசன் சொல்றியே பிரகலாதா, அவர் இந்த எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, இந்த தூணுக்குள்ள இருக்கிறாரா அப்படி கேட்கும் போது பகவான் வரல. பிரகலாதர் சொல்லுவார் பாருங்க, ஆமாம் என்னுடைய இறைவன் என்னுடைய விஷ்ணு இந்த தூணுக்குள்ளதான் இருக்கிறாரு சொன்னோன்னு அப்பதான் வந்து பகவான் உடச்சிட்டு வராரு பாருங்க. அதே போலதான் பகவான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, தூணிலையும் இருப்பார் திரும்பின இருப்பார் சொல்லுவாங்க. அதே போலதான் பகவான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு, அவருடைய சக்திகள் வந்து எங்கும் பரவி இருக்கு. அப்ப இத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆனா அவரை விட மிக பெரியவர் யாரும் இல்லை. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த உலகத்துல வந்து மக்கள்லாம் வந்து சொல்றாங்க, நான் தான் பெரியவன், கொஞ்சம் காசு இருந்ததாக்கா கையில, நான் என்ன போல பணக்காரங்க யாரும் இல்லை, என்ன போல பிசினஸ் மேன் யாரும் இல்லை சொல்லிட்டு நிறைய பேர்லாம் வந்து இப்ப இருக்கிறாங்க, நிறைய அகந்தையில இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் தெரியாது கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்தையும் பெரியவர்னு சொல்லிட்டு. அதுக்கு உதாரணமாக பராசர முனிவர் சில விஷயங்கள் சொல்றாரு. ஆறு ஐஸ்வர்யங்கள் சொல்றாரு. அது என்னன்னு யாராச்சும் ட்ரை பண்றீங்களா? 6 ஐஸ்வர்யங்கள், கிருஷ்ணர் ஐஸ்வர்யங்கள் வந்து பகவான் சொல்லுவாரு. அது என்னன்னு மன்னிகா மாத்தி ட்ரை பண்றீங்களா? 6 ஐஸ்வர்யங்கள் வந்து பராசர முனிவர் சொல்றாரு. பராசர முனிவர் யாருனாக்கா வியாசதேவர் இருக்கிறாருல, வியாசதேவருடைய தந்தை அப்பா தான் வந்து பராசர முனிவர். அவரு சொல்லுவாரு கிருஷ்ணருக்கு வந்து இந்த 6 ஐஸ்வர்யங்கள் ஃபுல்லா இருக்கும். அது என்னன்னு ட்ரை பண்ணிருக்காங்க தேஜி. ஆனா வந்து எல்லாமே வந்து பகவான் ஃபுல்லா இருக்கும். அதை வந்து எப்படி சொல்றேன்னாக்கா பூரணமான அறிவு, ஃபுல் ஆஃப் நாலேஜ், ஃபுல் ஆஃப் அறிவு அப்படி சொல்லுங்க பார்த்தீங்க. ஃபுல் ஆஃப் வந்து எப்பயுமே சொல்லும் போது ஃபுல்லுன்னு சொல்றோம். ஏன்னா பகவான் வந்து எப்பயுமே ஃபுல்லா இருக்குப்பாரு. நம்ம கிட்டலாம் வந்து எப்பயுமே சின்னதாக தான் இருக்கும். ஆனா கிருஷ்ணர் கிட்ட மட்டும்தான் வந்து எப்பயுமே ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா கிருஷ்ணர் இந்த கோவர்தன லீலை செஞ்சாருல, கோவர்தன லீலையை வந்து மிகவும் ஒரு அற்புதமான ஒரு லீலை. நம்ம பார்க்கறதுக்கு ஆச்சரியமா படுவோம். ஆனா யாரும் வந்து அந்த மலை தூக்க முடியாது. ஃபுல் பவர் உள்ள ஒரு நபரால மட்டும்தான் அந்த மலை தூக்க முடியும். ஆனா அந்த ஃபுல் பவர் யார்கிட்ட இருக்கு? கிருஷ்ணர்கிட்ட இருக்கு. அதனாலதான் வந்து எப்பயுமே ஃபுல் பவர்ன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவாங்க. கிருஷ்ணர்கிட்ட வந்து பூரணமான பலம் இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட பூரணமான அழகு இருக்கு. ஏன்னா பூரணமான அழகு எப்படின்னாக்கா நம்மளாம் வந்து சின்ன நம்ம வந்து கொஞ்சம் மேக்கப் போட்டு நம்ம அழகா இருக்கும்னு நினைப்போம். இப்ப சில ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயின்ஸ்லாம் வந்து மேக்கப் போட்டால் தான் அழகா இருப்பாங்க. மேக்கப் இல்லைன்னா வந்து அவங்கள வந்து நம்ம பார்க்கவே முடியாது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்ப ஃபுல் ஆஃப் அழகு கிருஷ்ணர் தான் வந்து மேக்கப் போடாமே அவ்வளோ அழகா இருப்பாரு. அது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ஆஃப் அழகு வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. ஃபுல் ஆஃப் நாலேஜ் வந்து கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம படிச்சுட்டு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு தான் எல்லாமே புரியும்,
நான் தான் வந்து எல்லாத்தையும் விட அறிவாளி, நான் தான் எழுத்துட்டு ஞானி, நான் தான் கவிஞன் அப்படின்னு நினைப்போம். ஆனா பகவான் கிட்டே தான் வந்து ஃபுல் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஏன்னாக்கா அந்த ஃபுல் ஆஃப் நாலேஜ் இருந்தாதான் இந்த ஆல் யூனிவர்ஸை படைக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம வந்து புரோபார் சொல்லுவாரு, நம்மளோட அறிவை வச்சுக்கிட்டு ஒரு கொசுவை கூட நம்மளால உருவாக்க முடியாது, ஒரு பூவை கூட உருவாக்க முடியாது சொல்லுவார் இந்த மனிதர்கள். ஆனா அவங்க பண்ற அந்த அந்த ஆர்ப்பாட்டம் வந்து பல வகையில இருக்கும் அப்படி சொல்லுவார். ஆனா கிருஷ்ணர் கிட்ட தான் வந்து ஃபுல் ஆஃப் நாலேஜ் இருக்கு. அதே போலதான் ஃபுல் ஆஃப் வெல்த், பணம், செல்வம் அவர்கிட்ட தான் இருக்கு, கிருஷ்ணர் கிட்ட தான். துவாரகால பாத்தீங்கன்னாக்கா, கிருஷ்ணரோட துவாரகால இப்போ வந்து அது கடலூர்ல அமைதியா இருக்கு அந்த துவாரகா, கிருஷ்ணர் வாழ்ந்த இடம். அப்ப வந்து துவாரகால வந்து தன்னுடைய 16,108 மனைவியருக்கும் 16,108 மாளிகைகள், பேலஸ் கட்டி வச்சிருந்தாரு கிருஷ்ணர். அந்த பேலஸ் எல்லாமே வந்து செங்கலால கட்டினது இல்லை, அந்த மாதிரி கிடையாது. எல்லாம் வந்து தங்கம், டைமண்ட்ஸ், மரகதம்னு சொல்லுவாங்க, மரகதம், அந்த மாதிரியான விஷயங்களால் கட்டப்பட்ட மாளிகைகள், பேலஸ்கள். உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து தங்கத்தட்டு, தங்க சேரு, தங்கம் எல்லாமே, டைமண்ட்ஸ், அந்த கோல்டு, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கிருஷ்ணர் வந்து அப்படி செஞ்சு வச்சிருந்தாரு. ஆனா பகவானுடைய கருணையினாலும் பகவானுடைய ஆசையினாலும் அந்த துவாரகா வந்து இப்ப தண்ணிக்குள்ள அமைதியாக இருக்கு, அந்த துவாரகா கிருஷ்ணர் வாழ்ந்த இடம். ஆனா இப்ப வந்து இந்தியா கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்கா, இன்னும் இந்த வருஷம் நினைக்கிறேன், இன்னும் 5 மாசம் 2006 மாசம் என்னமோ அதை வந்து உள்ள போய் பாக்குற மாதிரியான அந்த நீர்மூழ்கி கப்பலாம் ரெடி பண்ணி உள்ள போய் பார்க்க போறான்னு சொல்லிட்டு மோடியோட அரசு வந்து இப்ப நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனா எப்படி இருந்தாலும் பகவானுடைய அந்த செல்வம் வந்து யாருக்கும் இப்போ உள்ள காலத்தில் கிடையாது. ஆனா பகவான் தான் வந்து எப்பயுமே வந்து அவ்வளவு செல்வந்தராக இருந்தார். அதே போல பகவான் கிட்ட வந்து ஃபுல் ஆஃப் துறவு, ஃபுல் ஆஃப் ரினவுன்சியேஷன் அவர்கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னாக்கா எதையுமே வந்து நம்மளால வந்து சட்டுன்னு விட்டு கொடுக்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு 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 வீடு இருக்குன்னு வைங்களேன், அதை வந்து யாருக்காச்சும் நம்ம சரி நீங்க எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த கொடுக்க மாட்டோம். அந்த ஈடு வராது. ஏன்னாக்கா நம்மளா வந்து சாதாரண ஜீவாத்மா. ஆனா கிருஷ்ணர் வந்து கடவுள், அவர் வந்து எல்லாமே கொடுக்க முடியும். அவர் வந்து ஒரு விஷயத்தை துறக்க முடியும். உதாரணத்துக்கு அவர் வந்து அந்த பிருந்தாவனத்துல இருந்த போது தன் தாய் தந்தையர் நந்தமராஜா, யசோதா அம்மாலாம் வந்து கிருஷ்ண மேல அவ்வளோ பாசத்தோட இருப்பாங்க. அவங்களாம் வந்து சொல்லுவாங்க, கிருஷ்ணா நீ போகாத, நீ வந்து துவாரகைக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்கலாம் வந்து ரொம்ப அன்போடு இருந்தாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து அவர் வந்து டக்குன்னு அந்த அந்த தொடர்ந்து போக முடிஞ்சிச்சு. அதனாலதான் ஃபுல் ஆஃப் ரெனவுன்சியேஷன் கிருஷ்ணர் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப நம்மளாம் வந்து ஒரு நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போனாலும் நம்ம வீட்டு ஞாபகமாகவே இருக்கும். ஆனா கிருஷ்ணர் வந்து அந்த இது கிடையாது. அவர் வந்து துறக்கணும்னா சட்டுன்னு திறந்துருவாரு. ஆனா அந்த அந்த அன்போடு இருக்கணும்னா இப்பவுமே அன்போடு இருப்பாரு கிருஷ்ணர். அதுதான் வந்து கிருஷ்ணர்கிட்ட உண்ட அந்த ஃபுல் ஆஃப் இந்த எனர்ஜிஸ், அழகு, அறிவு எல்லாமே இதுதான். அப்ப இதுதான் வந்து பராசர முனி வளர்க்கிறாரு. கிருஷ்ணர்னா வந்து எல்லாமே இருக்கும், கிருஷ்ணர்கிட்ட தான் எல்லாமே இருக்கு. அப்ப யார் ஒருத்தர் கிருஷ்ணர் பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் பத்தி புரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் தான் எல்லாமே சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ, அதாவது பிரபாதர் மென்ஷன் பண்றாரு பாருங்க இந்த ஸ்லோகத்திலே, இந்த பப்பட்லே, ஜன்ம கர்மாச்ச மே திவ்யம் ஏவம் யோகேதி தத்வதः ஏக்வா தேகம் புனர்ஜன்மம் நாய்தி மாண்டேதி ஷோ அர்ஜுனா. அதாவது ஜென்ம கர்மாச்ச மே திவ்யம், அதாவது பகவானுடைய கிருஷ்ணனுடைய பிறப்பு, அவருடைய செயல் எல்லாமே வந்து திவ்யமானது. யார் ஒருத்தர் இதை வந்து தத்துவமாக புரிஞ்சுக்கிறாங்களோ, அதாவது தத்துவமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணனுடைய பிறப்பு வந்து தத்துவமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணனுடைய அந்த செயல்களாக தத்துவமாக புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்க வந்து இந்த உடல் விட்ட பிறகு மாய்ச்சி சுவார்ஜுனா, அவங்க வந்து என்னை வந்து அடைவாங்க, இதுல எந்த ஒரு மாற்று தத்துவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப எப்பயுமே வந்து நம்ம கிருஷ்ணனோட விஷயம் கேட்டோம்னாக்கா அது வந்து நம்ம எப்பயுமே வந்து மேலோட்டமாக பார்க்க கூடாது.
அது வந்து நம்ம எப்பயுமே வந்து தத்துவபூர்வமாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அதுதான் வந்து எப்பயுமே வந்து பிரபு வந்து விளக்குவாங்க பாருங்க. நம்ம நிறைய விஷயம் நம்ம கிளாஸ்ல கேட்டிருக்கோம். எப்பயுமே நம்ம கிருஷ்ணா பத்தி வந்து தத்துவபூர்வமா நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் அப்பாட்ட விச்சாராக புரிஞ்சுக்க கூடாது. தத்துவ விச்சாராக நம்ம பார்க்கணும் எப்பயுமே. அப்ப இதுதான் வந்து கிருஷ்ணா வந்து நம்ம சொல்றாரு. கிருஷ்ணனோட விஷயங்கள் நம்ம எப்ப தெரிஞ்சுக்கும் போது நம்ம தத்துவம் புரிஞ்சுக்கணும்னாக்கா நம்ம வந்து இந்த உடலை விட்ட பிறகு பகவான் லோகத்தை வந்து அடையலாம். அப்ப வந்து பிரபாதர் வந்து இந்த ஸ்லோகத்தோட 43 ஸ்லோகத்துல போப்பட்ல கடைசியில வந்து அந்த போப்பட்ல வந்து ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருனாக்கா, ஒவ்வொருவரும் அவரது ஆணைப்படி செயல்படுகின்றனர். அவரது கட்டளையை மீறக்கூடியவர் எவரும் இல்லை. அவரது மேற்பார்வையின் கீழ் இருப்பதால் ஒவ்வொருவரும் அவரது வழிகாட்டுதலின் படி இயங்கிக் கொண்டுள்ளனர். பிரம்ம சம்ஷீது கூறியுள்ளபடி அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அனாதி ஆதி கோவிந்த சர்வ காரணம். பிரம்ம சம்ஷீது சொல்ற மாதிரி கிருஷ்ணர் தான் வந்து எல்லாத்துக்குமே முதன்மையானது சொல்லிட்டு பிரபாதர் விளக்குறாரு. அதாவது கிருஷ்ணனுடைய கட்டளையை மீறக்கூடியவங்க யாரும் கிடையாது. இப்ப தேவர்களா இருக்கிறாங்க. தேவர்களா வந்து கிருஷ்ணனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் வந்து எல்லாமே செய்யறாங்க. இப்ப இத்தனை காலகட்டம் வந்து வெயில் அடிக்கிறான்னா வெயில் அடிச்சுதான் ஆகும். அது வந்து சூரிய தேவர் விவசாயனுடைய அவருடைய வேலை. இந்த காலகட்டத்தில இந்த காலகட்டம் மழை தோறணும்னா அது வந்து வருணனுடைய வேலை. காத்து அடிக்கணும்னா வாயுவோடைய வேலை. வாயு நீங்க வந்து இந்த காலகட்டத்தில இப்ப இவ்வளவு வந்து காத்து கொடுக்கணும், இந்த இடத்துல புயல் வரணும், அது வந்து உங்களுடைய வேலை. இப்ப எல்லாரும் வந்து பகவானோட கட்டளைப்படி கரெக்டா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வந்து பகவானுடைய கட்டளை மீறது கிடையாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதனால கடைசி என்ன சொல்றாருனாக்கா, எல்லா காரணங்களும் நீங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் பகவான் தான் வந்து காரணம். ஏன்னா பகவானுடைய கருணை இருந்தாதான் ஒரு விஷயம் நடக்கும். பகவானுடைய அந்த பகவான் வந்து ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறாருன்னா அது நடந்துடும். அவர் வந்து நடக்காதுன்னு நினைக்கிறாரு, நடக்காது. அதே போலதான் இப்போ ஒரு புல்லு அசையுதுன்னா கூட அது பகவானுடைய கருணை இருந்தாதான் புல்லு அசையும். நம்ம நினைக்கலாம் காத்து அடிக்கிறது புல்லு அசையுதுன்னு. ஆனா அது வந்து நம்ம மேலோட்டமாக பார்க்கணும். ஆனா உண்மையை தத்துவமாக என்னதுனாக்கா அதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வந்து விஷயம் வச்சிருக்கிறாரு. இப்ப அது பகவானுடைய கருணை இருந்தாதான் எல்லாமே அசைய முடியும். இப்ப நமக்கு கை அசைஞ்சு பேசணும்னாக்கா பகவானுடைய கருணை அவருடைய அனுகிரகம் இருந்தாதான் நம்மளாம் வந்து இதெல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? அப்ப இந்த நம்ம படிச்ச ஸ்லோகத்திலோட கன்க்ளூஷன் என்னதுனாக்கா, இந்த ஸ்லோகத்திலோட அர்ஜுன் வந்து என்ன கேட்கிறாரு ஆரம்பத்துல, அவர் வந்து இந்த அவருடைய விஸ்வரூபத்தெல்லாம் பார்த்து பயந்தாருல, பயந்துட்டு இப்ப வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. 41, 42 மன்னிப்பு கேட்கிறாரு. அதாவது எப்படி மன்னிப்பு கேட்கிறாரு? அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து அகங்காரத்துல உன்னை கூப்பிட்டுருந்தாலும் சரி, அன்பாடு கூப்பிட்டுருந்தாலும் சரி, கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு, நீதான் கடவுள் சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து உன்னை வந்து என் நண்பனா நான் நினைச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அதே வழியில வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, நம்ம வந்து என்னதான் பகவானை துச்சமா நினைச்சாலும், பகவான் வந்து என்னதான் நம்ம வந்து சமமா நினைச்சாலும், ஆனா கிருஷ்ணன் வந்து எப்பயுமே நம்மள வந்து மறக்கிறது கிடையாது. கிருஷ்ணன் வந்து எப்பயுமே நம்ம வந்து குழந்தையாக தான் ஏற்றுக்கொள்றாரு. அதே போல 11:41 கிருஷ்ணன் 43 என்ன சொல்றாரு, அர்ஜுன் என்ன வளர்க்கிறாரு, இந்த பிரபஞ்ச தோற்றத்தோட அசைகின்ற அசையாத எல்லா உயிர்வாழ்க்கையும் நீங்க தான் தந்தை, இதாகம் அசி ஜெகத்தோ சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்றாரு. அதாவது நீங்க தான் ஆன்மீக குரு, நீங்க தான் வந்து அனைத்து சக்தியும் உங்ககிட்ட இருக்கு, ஆல் பொட்டன்சி கிருஷ்ணர்கிட்ட தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து யார் ஒரு பக்தர்கிட்ட இருந்து ஒரு வைஷ்ணவர்கிட்ட இருந்து இந்த பகவத்கீதை மூலியமாக தெரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கிருஷ்ணரை வந்து ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். எப்படின்னாக்கா நம்ம படிச்சா மட்டுமே வந்து ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்ம ஒரு பக்தர்கிட்ட இருந்து இந்த உபன்யாசம் கேட்கும் போதுதான் வந்து கிருஷ்ணரோட விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேங்களா? அப்ப தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து தொடர்ந்து வந்து பகவான் விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னென்ன ஸ்லோகத்துல பகவான் சொல்றாரு. ஓகே, அப்ப வந்து நம்ம வந்து என்னோட பகவத்கீதையை வந்து நம்ம வந்து பகவான் சொன்ன மாதிரி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் சொன்ன மாதிரி யார் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து நம்ம சொன்ன யார் ஒருத்தர் இருந்து எனக்கு அன்போடு
இலையோ பூவோ இந்த மாதிரி வைக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி சிம்பிளா பக்தி செஞ்சாலே போதும், ரொம்ப பிரம்மாண்டமா தான் பண்ணணும்னு கிடையாது, அந்த அன்போடு செஞ்சாலே நான் வந்து ஏத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அதே போல நம்ம வந்து என்றைக்கும் வந்து பகவான் சாண்டிங் பண்றதை நம்ம விட்டுறக்கூடாது. நாம ஜபம் பண்றதை நம்ம என்றைக்கும் விட்டுறவே கூடாது. நாம ஜபம் பண்றதா வந்து எப்பயுமே நம்ம வந்து வழிகாட்டும், நம்மளுடைய இருதயத்தை தூய்மை செய்யும். ஓகேங்களா? பரிமளா மாதாஜி போன வாரம் வந்து பிரபு சொல்லியிருந்தாருல ஜபம் பண்றது எப்படின்னு, இப்ப கரெக்டா பண்றீங்களா மாதாஜி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே போல வந்து ஜபம் செய்யறதை விட்டுறாதீங்க, அந்த கரெக்டா பிரபு சொல்லி கொடுத்த மாதிரி அதே மாதிரி ஜபம் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜபம் எப்படி செய்யறது தெரியறதுனால கூட நம்ம யூடியூப்ல நீங்க பார்க்கலாம் எப்படி ஜபம் பண்றது, அதுல கூட சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? அதே போல ஜபம் செய்யறது யாரும் விட்டுறாதீங்க, 14 மாலை ஜபம் பண்ணுங்க. 14 மாலை ஜபம் பண்ண முடியாதவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 மாலையாவது பண்ணுங்க. 5 மாலை பண்றவங்க வந்து 5 மாலையும் நிப்பாட்டிக்க கூடாது, தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ ஏகாதசி டைமு, இந்த ராமநவமி வரப்போகுது, அந்த மாதிரி டைம்ல வந்து இன்னும் கூடுதலாக ஜபம் பண்ண ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 4 கோட்பாடுகள் கடைப்பிடிங்க. அதாவது மது அருந்தக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தகாத உடலுறவு இருக்கக்கூடாது, சூதாட்டக்கூடாது. இது நான்கு வந்து நம்மளுடைய ஆன்மீக பாதையில வந்து தடை கற்களாக இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இந்த ஆன்மீக பாதையில நம்ம வரோம்னாக்கா இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஓகேங்களா? வந்து நம்மளுக்கு கடினமாக தான் இருக்கும் இதெல்லாம். ஆனா ஸ்லோலி ட்ரை பண்ணும் போது எந்த ஒரு விஷயமும் நம்ம ட்ரை பண்ணாதான் அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியும். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்பயுமே நம்ம இந்த விஷயங்கள் நம்ம எப்பயுமே நம்ம சிந்தனை வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம கரெக்டா கடைபிடிச்சோம்னாக்கா நம்ம வந்து எப்பயுமே வந்து பகவானுடைய சேவையிலே இருக்கலாம், பகவானுடைய அனுகிரகத்திலும் நம்ம இருக்கணும். ஓகேங்களா? அப்ப வந்து நம்ம 3 வாட்டி ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லி இந்த நம்ம பகவத்கீதை வகுப்பை நம்ம முடிச்சுக்கணும். ஓகே, ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்காவது கேட்கலாம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விகள் இல்லைன்னா நம்ம வந்து 3 வாரை ஹரே கிருஷ்ணா மகாமந்திர சொல்லிட்டு நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. जय श्री राधा गोपाल जी की जय, राम बड़े महाराज जी, हरे कृष्ण।